அனைவருக்கும் பால்சாமியின் அன்பு வணக்கங்கள். குடியிருப்போர் நல சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் உங்களுக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தின வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி பூம்பொலி நகர் மக்களுக்காக பிரத்யேகமாக வழங்குவதற்காக தயாரிக்கப்பட்டது. ஒரு சில அம்சங்களை பூம்பொலி நகர் மக்களுக்காக தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் பூம்பொலி நகர் குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அதிலே 2 அம்சங்கள் பேசப்பட்டது. ஒன்று, நாளை நடைபெறுகின்ற அந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தின கொடியேற்று நிகழ்ச்சி. 2வது, கோயில் பதாகையில் வருகிற 19 அரசு பள்ளியில் அரசாங்கம் நடத்துகின்ற மக்கள் முகாம். இந்த முகாமிலே குடியிருப்போர் நல சங்கத்தினுடைய பங்களிப்பு, இது 2ஐயும் விவாதித்தோம். நாளை நடைபெறுகின்ற அந்த சுதந்திர தின நிகழ்ச்சிக்கு நமது மாமன்ற உறுப்பினர் திருமதி பரிமளா சுப்பிரமணியம் அவர்களை அழைத்து கொடியேற்றுவது என்று முடிவு பண்ணி அவர்களுக்கு அழைப்பு அனுப்பியிருக்கிறோம். நாளை வருகிறார்கள், கொடியேற்றுவார்கள். இந்த நிகழ்ச்சியில் இந்த பகுதியிலே நாம் இந்த பூம்பொலி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் பங்கேற்பது சிறப்பானதாக இருக்கும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். 2வது, ஆகஸ்ட் 19 நடைபெறுகின்ற அரசு முகாம் கோயில் பதாகையில் நடைபெறுகிறது. அதிலே மாநகராட்சி அதிகாரிகள் வருவார்கள், தாசில்தார் அலுவலகத்திலிருந்து வருவார்கள், அதே போல மின்சார அதிகாரிகள் வருவார்கள், அப்படி ரேஷன் கடை அதிகாரிகள் வருவாங்க. இப்படி அனைத்து தரப்பு அரசு அதிகாரிகளும் அங்கே வருவார்கள். அப்படி வருகின்ற அந்த நிகழ்வை பூம்பொலி நகர் குடியிருப்போர் நலசங்கம் மிகவும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் பல்வேறு கோரிக்கைகளை அந்த நிகழ்ச்சியில் கொடுக்கலாம் என்று நாங்கள் நினைத்தோம். அப்படி அந்த நிகழ்வை கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாம் நமது பகுதியினுடைய மந்திரியை பார்த்து, அமைச்சரை பார்த்து, பல்வேறு மினிபஸ் குடிநீர் கழிவுநீர் இணைப்பு சம்பந்தமாக, அதற்கு பின்னால் நம் பகுதியிலே சில சாலைகள் விட்டு போனது, அதாவது குறிப்பாக நர்மதா தெருவனுடைய குறுக்கு சாலை விட்டு போனது, இப்படிப்பட்ட அம்சங்களை நாம் கோரிக்கையாக கொடுத்திருக்கிறோம். அதே போல இந்த முகாமிலையும் கழிவுநீர் குடிநீர் இணைப்பு உடனடியாக இணைக்கப்பட வேண்டும். அடிக்கடி மின்கட்டு ஏற்படுவது, அந்த மின்வெட்டு ஏற்படுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அடங்கிய ஒரு கடிதம். அதற்கு மேலே நாய் தொந்தரவு மிகப்பெரிய அளவில் இந்த பகுதியில் இருக்குது. அதையும் இந்த மாநகராட்சி அதிகாரிகளிடம் அதை கொடுப்போம். அது மட்டுமல்லாமல் சூரியகாந்தி தெருவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளம், அதை உடனடியாக சீர் செய்யணும். இப்படி அது மட்டுமில்ல, என்னென்னா ஏற்கனவே கழிவுநீருக்காக இடிக்கப்பட்டு தோண்டப்பட்டு அந்த தோண்டப்பட்ட அந்த பள்ளங்கள் இன்னும் மூடாமல் இருக்கிறது. சூரியகாந்தி தெரு, துளசி தெரு, அள்ளி தெரு, அதே மாதிரி கங்கை தெரு, அந்த சுடுகாடு போகிற அந்த பகுதி, இது விநாயகர் கோயில் தெரு, இது முழுவதுமே தோண்டப்பட்டு அப்படியே கிடக்கிறது. அது உடனடியாக நடவடிக்கை வேண்டும் என்று மனுக்களையும் கொடுக்க போகிறோம். இதுதான் நாங்கள் 19 அதிகாரிகளை சந்தித்து கொடுக்கக்கூடிய மனுக்கள். இது தொடர்ச்சியாக நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். மின்கம்பங்கள் இன்னைக்கோ நாளைக்கோ விழுக்கக்கூடிய நிலைமை இருக்குது.
இது மட்டுமல்ல, ஏற்கனவே போடப்பட வேண்டும் என்று சொல்லி தாமரை தெரு ஒரு பகுதி போடப்பட்டு அப்படியே அந்த தெரு இன்றைக்கும் மழை நீர் வந்தால் தேக்கமாக இருக்குது, ரோடு மோசமாக இருக்கிறது. அப்படி விடுபட்ட சாலை பணி தாமரை தெருவுடைய பாதி பகுதி அப்படியே இருக்குது. அப்போ அதையும் நாங்கள் மனுக்களாக கொண்டு செல்வதற்காக இருக்கிறோம். இதை உங்களுக்கு கவனத்தில் கொண்டு வர்றதுக்கு தான். இது இல்லாமல் நண்பர்களே, பெரியோர்களே, உங்களுக்கு நாம் வாழும் பகுதி என்பது ஒரு அமைதியான சூழலை உருவாக்க வேண்டும் என்பது தான் குடியிருப்போர் நல சங்கத்தினுடைய நோக்கமே. பல்வேறு மொழி, மதம், சாதி, அனைவருமே கூட்டாக நம்ம வாழ்கிறோம். இதில் சகோதரத்துவம் அதிகமாக இருக்குது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம குடியிருப்போர் நல சங்கமும் சரி, அக்கம் பக்கம் உள்ளவர்களும் நாம் ஒரு இணக்கமான சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலை வந்தது என்னன்னு சொன்னால், சாதாரணமாக இன்றைக்கி ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம கொடியேற்ற போகிறோம். சுதந்திரம் கிடைத்து 79 ஆண்டுகள் ஆகிடுது. இந்த சுதந்திரத்தை பெறுவதற்காக செந்நீரும் கண்ணீரும் சிந்திய எண்ணற்ற தியாகிகள், இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க, அப்படிப்பட்டவரின் நினைவு கூறுகின்ற நாள் தான் நாளைக்கு. காந்தி, நேரு, தூக்கு மேடை ஏறிய பகத்சிங், நம்ம நாட்டில் செக்கிழுத்த செம்மல் வஉசி, எப்படிப்பட்ட தியாகங்களை செய்த தலைவர்கள் நமக்காக எந்த சாதியோ மதத்தையோ மொழியையோ பார்த்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கல. பல்வேறு பண்பாடு கலாச்சாரங்கள் கொண்ட நாடு, பல்வேறு தேசிய மொழிகளை, தேசிய இனங்களை கொண்டு பல்வேறு மொழிகளை கொண்டவர்கள் நாம் இன்றைக்கு ஒன்றாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் கொண்டாடுவது தான் இந்த சுதந்திரத்தினுடைய முக்கியமான நாள். 79 ஆண்டுகள் ஆனாலும் கூட ஒரு இந்திய நாடு உலகிலே மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு பேசப்படுகிறது. அதெல்லாம் என்னன்னு சொன்னால், பல்வேறு மதத்தினர் ஒன்றா இருக்கிறது தான், பல்வேறு மொழியினர் ஒன்றா இருக்கிறது தான். அதற்கு ஆபத்துகளும் வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் மத ரீதியாக, மொழி ரீதியாக வேறுபாடுகளை தூண்டிவிடக்கூடிய சக்திகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு பல்வேறு தலைவர்கள் பாடுபட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் டாக்டர் அம்பேத்கர் அரசியல் சாசன சட்டத்தை கொடுத்தார். அந்த குழுவினுடைய தலைவராக இருந்து அந்த அரசியல் சாசன சட்டம் கூட இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்படுகிறது. மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்படுகிறது. ஆகவே தான் நம்ம சொல்கிறோம், இந்த சுதந்திரத்தினால நம்ம எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு கொண்டாடணும். நம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு கொஞ்சம் அன்பாக சிரிக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி போய் பார்க்கலாம், தெருவில் வரக்கூடிய பிரச்சனைகளை தலையிடலாம். நாம் இணைந்து நிற்போம், அனைவரும் ஒன்றா நிற்போம். இந்த பகுதி முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று தான் நம்ம பார்க்குறோம். நாம் அனைவரும் கூட்டாக போராடுகிறோம், கூட்டாக செயல்படுகிறோம். நாங்கள்லாம் அந்த சந்தாவுக்காக போகும்போது ரொம்ப அன்போடு எங்களை பார்த்து கூக்குறாங்க, பல்வேறு கேள்வியை கேட்குறாங்க, அந்த பாசத்தோடு கேட்குறாங்க, ஏன் இதை செய்யக்கூடாது, ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம், பேசுகிறோம். அதை ஏற்று மாநகராட்சிக்கு, அரசுக்கு, எல்லா மட்டங்களுக்குமே கொண்டு போகக்கூடிய இந்த கோரிக்கைகளை அல்லது அவங்களுக்கு தேவைகளை கொண்டு போயிட்டு தான் இருக்கிறோம். ஆகவே தான் நாங்கள் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னால், நாம் நடத்தக்கூடிய ஒரு பொது நிகழ்ச்சி இல்லையா ஆகஸ்ட் 15, நம்ம அனைவருமே வீட்டிலையே எதுக்கு இருக்கணும்? வீட்டை விட்டு வெளியே வாங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும், ஸ்கூலில் போய் கொடியேற்ற போகும், அப்படி போகிறவங்க போகட்டும். மீதி இருக்கக்கூடியவர்கள் ஆணும் பெண்ணும் எப்பயுமே நடத்துகிற அந்த நிகழ்ச்சியில் ஒரு 10 பேர், 11 பேர், 15 பேர், 20 பேர், இதுக்கு மேலே வர்றதே இல்லை. ஆகவே நிர்வாகிகளுக்கு மட்டுமே சொந்தம் இல்லையே இந்த பூம்பல் நகர் நலமன்றமும் இந்த நகரும். ஆகவே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 15 கொடியேற்றும் நிகழ்ச்சி ஒரு சிறப்பாக நடக்கிறதுக்கு உங்களுடைய வருகை பதிவு இருக்க வேண்டும். ஏன் அங்கே இருக்கீங்க? வாங்க அலுவலகத்துக்கு. 1 மணி நேரம், 8 மணிலேருந்து 9, 9:30க்குள்ளே முடிச்சுக்கலாம். 8:30 மணிக்கு கொடியேற்றுவோம்.
அனைவரும் சந்தித்து சென்றது மாதிரி இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்விலே உங்களுடைய வரவை எதிர்பார்க்கும் பூம்பல் நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பாக உங்கள் நண்பர் பால்சாமி அவர்கள் உங்களை எல்லாம் எதிர்பார்க்கிறேன் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.